நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதாவது இந்த வீடியோவில் குரோதி வருடம் 2025 வருடத்திற்கு உண்டான தை மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தை மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழி தாங்க முடியாமல் இருக்கிறவர்களுக்கு கூட பல நல்ல வழிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பரிபூரணமாக இருக்குது. ஏன்னா கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே நன்மை செய்யக்கூடிய விதத்தில் இருக்குது. ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. எதனால் சொல்ல வரேன் அப்படின்னா, சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதே தை மாதத்தில். சுக்கிர பகவான் உச்சம் அடைகிறார். பொதுவாகவே பேச்சு வழக்கில் சுக்கிரன் உச்சம்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சுக்கிரன் உச்சமடைகிறதும் இந்த மாதத்தில் நடக்குது. இப்போ மற்ற கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மகர ராசியில் மாதம் முழுக்க இருக்கார். செவ்வாய் கடகத்திலேருந்து 5ஆம் தேதி மிதன ராசிக்கு பின்னோக்கி வக்கரத்தில் இருக்கார். புதன் தனுசு ராசியில் இருக்கார். தை மாதம் 6ஆம் தேதி மகர ராசிக்கு போய் புதாதித்ய யோகத்தை விடுகிறாரு. 23ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறார். குரு பகவான் ரிஷப ராசியில் தை மாதம் 29ஆம் தேதி வக்கர நிவர்த்தியாகி பலமடைகிறார். சுக்கிர பகவான் கும்பத்தில் இருக்காரு. தை 15 மீனத்துக்கு போய் உச்சமடைகிறார். உச்ச சுக்கிரனோட ஆட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது மாதிரி சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது. உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் இருக்கணும் அப்படின்னு நவ கிரகங்களையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம் வீடியோக்குள்ளே போவோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தோட முடிவில் உங்களுக்கு வரவேற்கத்தக்க மாற்றம் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, உங்களோட ராசிக்கு அதிபதி, உங்களோட ராசிக்கு சுக வீட்டுக்கு அதிபதி ரொம்ப மோசமான ஒரு இடம் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் கூட வக்கரம் வேறு ஆகி போயிட்டார். அப்போ அவரோட பார்வையால் கூட உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறத குடிக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார். ஏன்னா தன வீட்டில் அவரோட பார்வை அப்படிங்கிறது இருக்குது. அதால் ஆனால் 10 காசு கூட பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவருக்கே பலம் இல்லை இல்லையா? அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த மாதத்தோட கடைசியில் பலமடைகிறார், வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதனால் உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம தனி வீடியோவாக போடுவோம். இருந்தாலும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி. அதை முதல்ல நாம் சொல்லிட்டோம் அப்படின்னாலே ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அவர் வக்கரத்தில் தான் இருக்கார். அதுமாரி செவ்வாய் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு கடகராசியில் இருந்துக்கிட்டு மன நிம்மதி அப்படிங்கிறத ரொம்ப கெடுத்துட்டார். நிறைய உடல் நலத்துலேயும் பிரச்சனைகள், சொந்தங்களால் பிரச்சனை, சொத்தால் பிரச்சனை, திருமண திசையெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்தது இல்லையா? இந்த மாதம் தொடங்கி 5ஆம் தேதி மிதனத்துக்கு செவ்வாய் போயிடுறார். இது ஒரு நல்ல மாற்றம். வக்கர இயக்கத்தில் அவர் இருந்தாலும் கூட நீச நிலையிலேருந்து தப்பிச்சிட்டார். 5க்கும் 12க்கும் அதிபதியான அவர் இப்போ ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். வீடு மாற்றம், உத்தியோகம் மாற்றம், நீண்ட தூர பயணத்துக்கான அறிகுறி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு உத்தியோகத்தில் மாறுதலே வந்தாலும் கூட அந்த மாறுதலால் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோடு சேர்ந்து வரும், இல்லை ஒரு சம்பள உயர்வோடு சேர்ந்து வரும். ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோன்னா இடமாற்றம் கிடைக்கும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மாறக்கூடிய இடத்துல ஏற்கனவே உங்களுக்கு நல்ல அறிமுகமான ஒரு மேலதிகாரி இருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வீட்டை விட்டு தொலைதூரத்தில் பணி இருந்திருக்கும், இப்போ வீட்டுக்கு பக்கத்துலேயே பணி மாறுதல் அப்படிங்கிறது கிடைக்கும். இது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வருது பார்த்தீங்களா? அது எல்லாமே நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதாவது நம்ம பெரிய சந்தோஷம், பெரிய லட்சியம், பெரிய குறிக்கோள் அப்படிங்கிறத எதிர்பார்த்து வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்குது பார்த்தீங்களா? அதுதான் நம்மளுடைய அந்த வாழ்க்கையை நோக்கின ஓட்டத்துக்கு ஒரு புது தெம்பை கொடுக்கும். அப்படி ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது ஒரு குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டு போகிற மாதிரி அதில் ஒரு சந்தோஷம், பலகால நினைவுகள்லாம் அதில் அசை போட்டுக்கிட்டே நம்ம போகிற அலுப்பு தெரியாது இல்லையா? அந்த மாதிரியான சின்ன சின்ன நன்மைகள் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இந்த மாதத்தில் வரும். அதுமாரி பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை இப்போ நல்லபடியாக தீரும். பூர்வீக சொத்து ஒன்று இருக்குது, ஏகப்பட்ட வம்பு வழக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை வச்சிக்கவும் முடியல, விற்கவும் முடியல, படாத பாடுபடுறேன், கோர்ட்டு கேஸுன்னு அலையிறேன். சொத்து பத்து இல்லாதவங்க கூட நிம்மதியாக இருக்கான். ஒரு சொத்து பத்தை என் முன்னோர்கள் சம்பாரித்து வச்சுட்டு போயிட்டாங்க, அதால் எனக்கு நிம்மதியும் போச்சு அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கும். அதுமாரி இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வழக்கு போட்டவங்களே வாபஸ் வாங்குவாங்க. அந்தளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதுமாரி தொகை வரவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேருந்தாவது 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது உங்களை தேடி வந்துடும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு காரியத்தை காசை வச்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இல்லை. பார்த்துவோம் கையில் இருக்கிறத வச்சுக்கிட்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் தொடங்குனீங்கன்னா நிச்சயமாக காசு பணம் அப்படிங்கிறது உங்களை தேடி வந்துடும். அதுமாதிரி ராசிக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியான புதன் தை மாதம் 6ஆம் தேதி மகரத்துக்கு போயிடுறார்.
தொழில்ஸ்தானாதிபதியான புதன் தனஸ்தானத்துக்கு போகிறார் அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சியை கொடுக்க போகுது. தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா பெரிய லாபம் அப்படிங்கிறத நீங்கள் சம்பாதிக்கலாம். நானும் ஏதோ ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கேன், பேருக்கு நடத்திக்கிட்டு இருக்கேன், பெருசாக 10 ரூபா வருமானம் இல்லை, ஏதோ ஒரு இடத்துக்கு கூலி வேலைக்கு இந்த வயசுக்கு மேலே போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொந்த தொழில் நடத்துகிறேன். இதை விட்டுட்டு போனாலும் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. ஏதோ கடையை ஒன்று ஆரம்பித்தான், தொழில் ஒன்று ஆரம்பித்தான், விட்டுட்டு போட்டான், என்னமோ போ அப்படின்னு பேசிவிடுவாங்களேங்கிறதுக்காக நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ தொழிலில் 10 ரூபா நான் சம்பாரிச்சிட்டேன்டா, என் தொழிலால் எனக்கு நிம்மதி இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும். நம்ம தொழிலை சரியான பாதையில் தான் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு லாபம் கிடைக்கும். ஒரு மின்சாதன பொருட்கள் வாங்கலாம். ஒரு பீரோ வாங்குகிறேன், ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குகிறேன், ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறேன், ஒரு ஏசி வாங்குகிறேன். இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அந்தளவுக்கு காசு பணம் வரும். அதுமாரி கடந்த காலகட்டத்தில் யாருக்காவது பொறுப்பு சொல்லி பணங்கனா வாங்கி கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா கூட அந்த காசெல்லாம் இப்போ வசூல் பண்ணிவிடலாம். எப்பா பாடுபட்டேன்டா எல்லாம் அர்ஜென்ட்டுன்னு ஒருத்தனுக்கு ஜாமீன் போட்டுக்கிட்டு அவன் சந்தோஷமாக இருக்கான், நான் கடனை வாங்கி கொடுத்துக்கிட்டு என் குடும்பத்தில் தான்டா சண்டை வருது அப்படிங்கிற நிலமெல்லாம் இதுக்கு மேலே மாறிடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தை மாதம் 23ஆம் தேதி கும்பராசிக்கு மறுபடியும் புதன் பயிற்சி ஆகிறார். சகாயஸ்தானத்துக்கு போகிறார். புதன் வருமான உயர்வுக்கு நிச்சயமாக வழி கொடுப்பார். புது ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது வரும். அதுமாரி பெண்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, குறிப்பாக திருமணமான தனுசு ராசி பெண்களுக்கு வேலை கிடைக்கும். அதுமாதிரி ஏற்கனவே உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அதிகார பதவியில் உள்ளவர்களோட நட்பால் பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தேன், அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை, ஏதோ போகிறோம் வரோம், 10 ரூபா சம்பளம் கிடைக்கிது, வீட்டில் வேலைக்கே போவேணா, இந்த காசு இதுக்கு நீ வேலைக்கு போறியாங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு, வேலையவே விட்டுலான்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதவி உயர்வு, ஒரு 10 ரூபா சம்பள உயர்வு, ஒரு கட்ட ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். அப்படிங்கிறதால வேலையை விட்டுலாமா அப்படின்னு யோசித்தவங்க கூட வேலையை தொடரலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு மாறுவீங்க. இந்த மாதம் 15ஆம் தேதி மீனராசிக்கு சுக்கிரன் போய் உச்சமடைகிறார். அதாவது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பலனளித்தாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் பலன் அளிக்காது. கவனமாக தான் இருக்கணும். அதாவது செலவு கொஞ்சம் அதிகமாக, வேறு ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. அது சுப செலவுகளாக தான் இருக்கும். ஏகப்பட்ட கல்யாணம் காட்சி, பத்திரிக்கை, லொட்டு லோசுக்குன்னு ஊடு புறா குமிச்சு கிடக்கும். இங்கே எவ்வளோ மொய் வைக்கணும், இங்கே எவ்வளோ மோதிரம் போடணும், இங்கே பணம் கட்டணும், போகணும் வரணும், நல்லது கெட்டது செய்யணும், சீர்வரிசை எடுக்கணும், இப்படியே காசு பணத்துக்கு ஏகப்பட்ட செலவு அப்படிங்கிறது வரும். அப்போ நம்ம கைப்பணத்தை கொஞ்சம் எண்ணி செலவு பண்ணி 10 ரூபா மிச்சப்படுத்தி தான் வச்சுருந்தாகணும், வேறு வழி இல்லை. இந்த மாதிரியான சுப செலவுகள் அப்படிங்கிறத நம்ம செஞ்சு தான் ஆகணும். கொஞ்சம் காசு பண விஷயங்களில் கவனமாக இருங்க. அதுமாரி ஒரு இடத்துல பணம் மாற்றுறோம், கொடுக்குறோம், வாங்குகிறோம் அப்படின்னா சரியான சில்லறையெல்லாம் எண்ணி வாங்கணும், இல்லாட்டி காசை இழந்துடக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. அதுமாரி குரு பகவான் வக்கர நிவர்த்தி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தை 29ஆம் தேதி, இது உங்களுக்கு கூடுதல் வருமானத்தை கொடுக்கக்கூடியது, வழக்குகள் சாதகமாகக்கூடியது, இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம், இப்படி சகலவிதமான நன்மைகளையும் ராசியாதிபதி வக்கர நிவர்த்தியாகி பலமடையும் போது கொடுக்கும். இப்போ ராசியாதிபதி பலமடைகிறார் அப்படின்னா நம்மளே பலமடைஞ்ச மாதிரி. ராசிக்கு மட்டும் ஒரு அதிபதி கிடையாது, 4வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிங்கிறதால மருத்துவ செலவுகள் இதுக்கு மேலே இருக்காது. 10 ரூபா மிச்சப்படுத்தி ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த தை மாதத்தில் வாழலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.